ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆண்டாளருடைய திருப்பாவையின் 24வது பாடலும் அதன் பொருளும். அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச கடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணீலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்று உன் சேவகமே ஏட்டி பறை கொள்வான், இன்று வந்தோ இரங்கேலொரெம்பாவாய். மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை 3 அடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே, உன் திருவடிகளுக்கு வணக்கம். ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கில் உள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே, உன் வீரத்துக்கு நமஸ்காரம். சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே, உன் புகழுக்கு வந்தனம். கன்று வடிவில் வந்த வட்சாசுரனை தடியாக கருதி அவனை விலாமர வடிவில் வந்த கபிதாசுரன் மீது எரிந்து அழித்தவனே, உன் கால்களில் அணிந்த வீரக்கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும். கோவர்த்தனகிரியை குடையாக்கி ஆயர்குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே, உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம். பகைவர்கள் எவ்வளவு பலவான்கள் ஆயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேலால் அழித்தவனே, அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம். உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்கு இப்போது நாங்கள் வந்துள்ளோம், எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் என்கிறார்கள் ஆயர்குல பெண்கள். இந்த பாசுரம் மிக முக்கியமானது. இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம். இதை போற்றி பாசுரம் என்பர். இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீர செயல்களை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்துக் கொள்வார்கள். நன்றி, வணக்கம்.